நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் சகல ஆசீர்வாதங்களும் கிடைப்பதாக. நாம் கர்த்தர் நோக்கி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அன்னையுடைய இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஆண்டின் 9 மாதங்களை நாம் நிறைவு செய்து 10ஆம் மாதத்திலே நாம் கர்த்தர் அழைத்து வந்திருக்கின்றார். இந்த புதிய மாதம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற மாதம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற ஜீவனுள்ள வார்த்தை அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை பொருந்தருளினால் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம் தேவன் கட்டளையிட்டால் எல்லாம் ஆகும். ஒருமுறை இயேசுவின் சீசர்கள் கடல் சென்றுகின்ற பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதியது. மார்க் 4:37 அப்பொழுது இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என கட்டளையிடுகிறார். உடனே அமைதி உண்டாயிற்று. இயற்கையும் அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. தேவன் கட்டளையிட்டால் மாத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதம், விசேஷத்த நன்மை, ஒரு பாக்கியம், ஒரு சுபிட்சம் அனைத்தும் முழுமையாக உண்டாகும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனங்களே ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியில் ஆசீர்வாதம், கற்பத்தின் கனி, நிலத்தின் கனியில் ஆசீர்வாதம் என பலவிதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா நிலைகளிலும் நம்ம ஆசீர்வதிக்க இருக்கின்றார். என்னாகமம் 6:24 முதல் 26 வசனங்களில் பார்க்கிற பொழுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவ மனிதனாகிய மோசேயிடம் கூறினார். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாத வார்த்தைகளைத்தான் திருச்சபை ஆராதனைகளிலே இறுதியில் போதகர் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட உபாகமம் 8:28 படி 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே கட்டளையிடுகிறார். 1, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தி லார்ட் வில் பிளஸ் யூ. 2வது, கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார். தி லார்ட் வில் பிளஸ் யுவர் ஸ்டோர் ஹவுசஸ். 3வது, கர்த்தர் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார். தி லார்ட் வில் பிளஸ் ஆல் தி ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். அன்புக்குரியவர்களே, 1, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தி லார்ட் வில் பிளஸ் யூ. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும்
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:27-28 பார்க்கின்றோம். நாம் அனைவரும் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதால் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார். ஆம், நம் ஒவ்வொருவரையும் பேர் பேராக அழைத்து ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகின்றார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். நாம் அவருடைய சாயலாக கொண்டிருப்பதனால் நம்முடைய சந்ததியை நமக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் உதாரணமாக ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 12 பார்க்கின்றோம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாம் மூலமாக யூத இனம் தோன்றியது. ஒரு இஸ்ரவேல் நாடே அந்த ஆபிரகாமின் சந்ததியாக இன்று இருக்கிறது. இதுதான் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டார். உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன் என்ற ஆசீர்வாதம் ஆபிரகாமை ஒரு பெரிய மனிதனாக மாற்றியது. இவ்வாறு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னபோது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஆகவே தேவன் அவன் மனதில் எண்ண முடியாத அளவிற்கு அவனை ஆசீர்வதித்து ஒரு தேசமாகவே உயர்த்தியிருக்கிறார். இன்று வரை அது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆரம்ப காலத்தையும் இப்பொழுது உள்ள காலத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்மை எவ்வளவாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார் என்பதை உணர முடியும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்பொழுது அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம் பூர்ணமாக இருக்கும், எப்பொழுதும் நிறைவானதாக இருக்கும். எனவே ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது போல, அந்த விசுவாசத்தை தகப்பன் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் கூட இந்த மாதத்திலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நாம் அவருடைய கரத்திலே நாம் இருப்போம். இரண்டாவது, கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார். தி லார்ட் வில் bless your ஸ்டோர் ஹவுசஸ். நம் ஊர்களில் பேச்சு வழக்கில் தானிய கிடங்கு அல்லது பண்டகசாலை என சொல்லுவோம். அந்த பண்டகசாலையில் தான் களஞ்சியங்கள் என சொல்லப்படுகிறது. அந்த பண்டகசாலையில் ஏற்கனவே பல வகையான தானியங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் ஏராளமான பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். அவைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்கிறார். உபாகமம் 28:5 உன் கூடையும் மாப்பிசகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இவை எல்லாம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு களஞ்சியமாக இருக்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் முற்பிதாக்கள் மூலமாக வந்த சுதந்திரமாக அல்லது பெற்றோர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செல்வந்தராய் இருந்து பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் களஞ்சியங்களில் ஏற்கனவே அவை நிறைந்து காணப்படலாம். அவைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு வீடாக இருக்கலாம் அல்லது மற்ற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நீங்கள் சம்பாதித்த நல்ல பேர், சமுதாயத்திலே அந்தஸ்து, நற்குணங்களாக இருக்கலாம். அவை எல்லாமே களஞ்சியங்களே. அந்த களஞ்சியங்கள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது. நம் முற்பதாக்கள் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திர பாகத்தை நாம் வீணாக்கி விடவும் கூடாது. நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று பார்க்கின்றோம். எனவே உங்கள் களஞ்சியங்களில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். கட்டளையிடும் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிதமாய் இந்த மாதத்திலே இருக்கப் போகின்றது. உங்கள் களஞ்சியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும்,
உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லி நீதிமன்றங்கள் 9:10 பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் நம்மை அரைகுறையாக ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பூரணமாய் அவர் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார். உங்கள் பண்டகசாலை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், உங்கள் களஞ்சியங்கள் எப்பொழுதும் நிறைந்து காணப்பட வேண்டுமானால், உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். உங்களுடைய உயர்விலும் தாழ்விலும் வறுமையிலும் வளமையிலும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் தேவனை கனம் பண்ணியே ஆக வேண்டும். உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய பொருளால், உங்களுடைய நேரத்தால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்தால் அவரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 2:30 பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவை நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, யோசேப்பு என்னும் ஒரு இளைஞன் சாதாரண அடிமையாக எகிப்துக்கு சென்றான். தான் செய்த தவறுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். சொற்பத்திற்காக அர்த்தமறியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததினால் யோசேப்பு பார்வோனுடைய சொற்படத்திற்கான அர்த்தத்தை சொன்ன மாத்திரத்தில் இவன் தான் சரியான ஆள் என பார்வோன் உணர்ந்து யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக மாற்றினான். எகிப்தில் பரிபூர்ணமான 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 7 வருஷங்களிலும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களெல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களின் பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தின் அதன் சுற்றுப்புறத்திலும் விளைந்த தானியங்களை கட்டி வைத்தான். எப்படியாக யோசேப்பு கடற்கரை மணலைப் போல மிகுதியான தானியங்களை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது. ஆம், யோசேப்பு இவர் ஞானமாய் செயல்பட்டு விளைச்சல் இருக்கும் பொழுது தானியங்களை களஞ்சியங்களை சேர்த்து வைத்து விட்டான். அதன் பின் எகிப்து மற்றும் சகல தேசங்களிலும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஆனால் எகிப்து தேசத்தில் மட்டும் ஆகாரம் இருந்தது. அதற்கு காரணம் யோசேப்பு. ஏனென்றால் யோசேப்பு ஒரு களஞ்சியமாகவே மாறிவிட்டான். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். உங்கள் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஞானமாய் செயல்படுங்கள். கர்த்தர் கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஒரு பார்க்கின்ற பொழுது யோசேப்பு 7 வருஷம் தானிய களஞ்சியங்களை சேர்த்து வைத்தபடியால் அடுத்த வந்த 7 ஆண்டுகள் ஆகாரம் தடையில்லாமல் கிடைத்தது. அதே போல் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை காத்து கொள்ள வேண்டும். நீங்களும் ஞானமாய் செயல்பட வேண்டும். ஒருவேளை யோசேப்பு இந்த நல்ல முயற்சியை எடுக்கவில்லை என்று சொன்னால் 7 வருட பஞ்சத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் சகல தேசத்தாரும் பசியாலும் பட்டியனாலும் ஆகாரம் இல்லாமல் மாண்டு போயிருக்கலாம். உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பி வெளியே வேண்டுமானால், திராட்சரசம் புரண்டோட வேண்டுமானால் உங்கள் களஞ்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எனவே கர்த்தரை கனம் பண்ணுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்படியாயும் நாம் கனம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் எப்படியாய் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய களஞ்சியத்தை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு இந்த மாதத்திலே வாக்கு பண்ணியிருக்கின்றீர். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மட்டுமாக கொடுத்த எல்லா காரியங்களும் நீர் கொடுத்தீர் என்று சொல்லி கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் நீர் அதை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அவருடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்படைப்போம். நிச்சயமாக ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது, கர்த்தர் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதிப்பார். தி லார்ட் வில் பிளஸ் ஆல் தி ஒர்க் யுவர் ஹேண்ட்ஸ். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறார் என்று உபாகமம் 8:17-18 பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சம்பாதிக்கிறதுக்கான பலனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த மாதத்தை தருவதாக நமக்கு கட்டளையிடுகின்றார். நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். கர்த்தர் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று பார்க்கின்றோம். உபாகமம் 15:10 பார்க்கிற பொழுது, உன் தேவனாய கர்த்தர்
உன்னுடைய எல்லா கிரிகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால் எதை செய்கிறோமோ அதை உண்மையாக செய்ய வேண்டும் என வேதம் சொல்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொல்லி நீதிமொழிகள் 28:20 பார்க்கின்றோம். இன்றைக்கி உண்மை தன்மையை நாம் ஒரு விஷயம் இந்த மாதத்தை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவாய் உண்மையோடு கூட இருக்கிறோம் என்பதை நம்முடைய கையின் பிரயாசங்களை வாய்க்கப்படுகின்ற கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான வழிகளில் சம்பாதிக்காதபடி துவக்கத்தில் அது உயர்வை தருவதாக இருந்தாலும் முடிவில் அது வேதனையை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே ஐஸ்வர்யத்தை தர முடியும். எந்த வேலைக்கு போனாலும் தினந்தோறும் காலையிலே ஜெபித்து விட்டு செல்லுங்கள். கர்த்தாவே என் கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் என கேளுங்கள். ஆண்டவர் அந்தந்த வேளையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சங்கீதக்காரன் 128 சங்கீதம் 2 சொல்கின்ற பொழுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது உனக்கு பாக்கியமும் நன்மையாக இருக்கும். உன் கையின் பிரயாசங்களை அப்படின்றால் நாம் உழைத்து சாப்பிட வேண்டும். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவருடைய காரியங்களிலே மற்றவருடைய காசுகளிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம் அல்ல. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்பொழுதுதான் நமக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். என்றால் நம் கைகளால் கஷ்டப்பட்டு பிரயாசப்படும் பொழுது அது சாப்பிடும்படியாக செய்வார். அவருடைய ஜனத்திற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்துக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். இன்றைக்கு ஏராளமான பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் மதுபான கடைகளுக்கும் போதைப் பொருள்களுக்கும் உல்லாச விடுதலுக்கும் வட்டி கடனுக்கும் மருத்துவ செலவிற்கும் கோர்ட்டுக்கும் செல்விற்கு போகிறது. அவர்களால் சம்பாதித்தவைகளை கொண்டு சாப்பிட முடியவில்லை. ஆனால் உபாகமம் 28:8 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த இடத்துல வாழ்கிறீர்களோ, எங்கு குடியிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எதற்கும் கலங்காதீர்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. எகிப்தில் உள்ள பாலைவனங்களெல்லாம் பாலைவனமாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலில் உள்ள பாலைவனங்களெல்லாம் விவசாய நிலங்களாக நல்ல செழிப்பான நிலங்களாக இருக்கிறது. காரணம் கர்த்தர் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உபாகமம் 15:5 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு மென்மேலும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். ஆம், அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு மாறாதவர். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே 3 குறிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். முதலாவது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பேர் என சொன்னவர் உங்களை அவ்வாறே ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படப் போகிறீர்கள். அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்கள் பண்டகசாலையை உங்கள் களஞ்சியங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் முற்பிதாக்கள் சம்பாதித்தவைகள் அல்ல, ஆரம்ப காலத்தில் நீங்கள் சம்பாதித்தவைகள் ஏராளமாக இருக்கலாம். அவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். யோசேப்பை போல ஞானமாய் செயல்பட வேண்டும். அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவதாக, நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த பணியை செய்தாலும் அதை உண்மையாய் செய்யுங்கள். உண்மையாய் செய்யுங்கள். ஏனென்றால் இன்றைக்கி உண்மையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் அதை பார்க்கின்ற கர்த்தர் ஏற்ற வேளையிலே நமக்கு ஏற்ற உதவியை அவர் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலைக்கு செல்லும்போது ஜெபித்து செல்லுங்கள். தினந்தோறும் தேவ சமூகத்தை வந்து, ஆண்டவரே, என்னுடைய பலன், என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம் எதுவும் இல்லை, எல்லாம் உங்கள் கிருபைதான் என முற்றிலும் உங்களை தாழ்த்துங்கள். ஆம், இந்த நாளிலே நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்திலே கேட்கும் பொழுது நிச்சயமாகவே
நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தேவாதி தேவன் தாமே நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்திருக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். சூழ்நிலை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மோடு இந்த மாதத்திலே அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆம், நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இந்த மாதத்திலே நாம் இருக்கின்ற இடங்களிலே நாமும் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பங்களும் எல்லாரும் ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த மாதத்தில் இருக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். வாக்கு மாறாத தேவன். ஆம், மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. ஆம், இந்த ஜீவனுள்ள வார்த்தை இந்த மாதத்திலே நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் அகற்றி போட்டு நாம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள இந்த மாதத்திலே நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் அதை விசுவாசத்தோடு கூட ஆபிரகாம் இடத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படவும் நாம் அதன் மூலமாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தாவே நீர் சொன்ன கர்த்தர், கிருபையாய் கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இம்மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். இன்னும் ஒரு நாட்களிலும் கர்த்தாவே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீர் கர்த்தாவே கொடுப்பீர். விசேஷமாக இந்த மாதத்திலே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடப் போகிற கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம். இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான களஞ்சியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்மிடத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் அநேகம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அதை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்திலும் எங்களுடைய கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தாவே வாய்க்க பண்ணணுமா ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அங்கலாய்த்திருக்கிற மக்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை நீர் வாய்க்க பண்ணணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக்கொள்ள ஆண்டவரே, எங்களிடத்தில் அநேகர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, யார் யார் என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்களோ எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த மாதத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் உமக்கு சாட்சியாய் வாழவும் நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எல்லா துதி கனமையும் உமக்கு அடிக்கின்றோம். மீர் பிரேசும் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பரமற்றங்கள் பிதாவே, நாம் செய்யப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் மரமத்தை செய்யப்படுவது பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தில் தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்ற செயல்கள் நாங்கள் மன்னிக்கப்படும் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.